டிசம்பர் 11. புனித தாமசோஸ். ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அந்தோனியூஸ் லவுரன்சியா பெற்றோருக்கு கிபி 305ஆம் ஆண்டு பிறந்தார் தாமசோஸ். கிபி 354ஆம் ஆண்டு திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் 2ஆம் கான்ஸ்டன்டைனினால் பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட தலைமை திருத்தொண்டராக இருந்த தாமசோஸ் திருச்சபையினை நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றினார். திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்த பின்பு கிபி 366ஆம் ஆண்டு திருத்தொண்டர் தாமசோஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட திருத்தந்தை லிபேரியூஸின் ஆதரவாளர்கள் ஊர்சினுஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். கிபி 367ஆம் ஆண்டு பேரரசன் 2ஆம் வேலண்டினியன் திருத்தந்தை தாமசோஸை அங்கீகரிக்க போட்டி திருத்தந்தை ஊர்சினுஸ் கொலோன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இவரது ஆட்சி காலத்தில் நிலவிய அப்பொல்லினரிய கொள்கை, மாசிதோனியன் கொள்கை போன்ற தப்பறைகளை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை தாமசோஸ் கிபி 368ஆம் ஆண்டு திருச்சபையில் நிலவிய குழப்பங்களையும் பூசல்களையும் சரிசெய்து மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். மிலான் நகர ஆயர் ஆக்சிந்தியூஸ் இறைத்தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுஸின் தப்பறையினை போதிக்க திருத்தந்தை தாமசோஸ் கிபி 369ஆம் ஆண்டு இவரை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார். கத்தோலிக்க திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரலாற்று காப்பகத்தினை அமைத்து திருச்சபையின் வரலாறு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்த திருத்தந்தை தாமசோஸ் கிபி 384ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 38வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று 14 வருடங்கள் 344 நாட்கள் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளைச் செய்த திருத்தந்தை தாமசோஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித தாமசோஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.